அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு 6 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. கூட்டு வட்டியில் இன்ஸ்டால்மெண்ட் கணக்கு. அதாவது புதுசாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கானுங்க. அதனால் ஆர்எஸ் அகர்வால் இருக்கிற எல்லா மாடலும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு 6 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 6 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு, 3 வருஷத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு, இல்லை இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அசல் தொகை என்னன்ற மாடலில் 3 மாடலில் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம்லேயே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிசி டிப்ளமோ எக்ஸாமில் ஒரு குரூப் சி எக்ஸாம் நடந்தது, அதுலேயும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாடலில் கேட்டிருந்தாங்க. ஆர்எஸ் அகர்வாலும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த மாடல் சொல்லித்தரேன், ஷார்ட்கட்டை சொல்லித்தரேன், கொஞ்சம் நல்லா கற்றுக்கிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, 2 வருஷம் கேட்டால் எப்படி போடணும், 3 வருஷம் கேட்டால் எப்படி போடணுன்ற கான்செப்டை மட்டும் நல்லா கற்றுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு மனிதன் 2550 அதானே 2550 கடன் வாங்கினால் 2 ஆண்டுகளில் முடிவில் ஆண்டுக்கு 4% என்ற விதத்தில் 2 சமமான ஆண்டு தவணைகளில் திரும்ப செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு தவணை தொகையும் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இது மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் கணக்கு கேட்குறாங்க. தனி வட்டியாக இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அது தனியாக வீடியோ நான் போட்டுறேன். கூட்டு வட்டியில் கேட்டால் எப்படி போடணுன்றதை மட்டும் இங்கே கற்றுக்குங்க. ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முழுக்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாக முடிச்சுருப்போம். டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய விஷயங்கள் ஓல்டு புக்கு எல்லாமே பிரித்து தனித்தனியாக கொடுத்துருப்போம். அதனால் பாருங்கள், நம்ம சேனல் ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் சார். ஓகேவா? சரிங்க. இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஸோ n = 2 வருஷம் கேட்டால் எப்படி போடணுன்றதை கற்றுக்குங்க. இங்கே எவ்வளோ 4%? அப்போது 104/100. இது கேன்சல் பண்ணால் ஒரு 100 வகுத்தா 2 சாந்தல் புள்ளி வருமா? 1.04. அவ்வளோதான் சார். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே 2 ஆண்டுகளுக்கு கேட்டால் என்ன பண்ணணும்? 1 வருஷத்துக்குனா 1, இன்னொரு வருஷத்துல இந்த 1.04 எங்கே இருக்கு இது. இதே 3 ஆண்டுகள் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 1.04 ஸ்கொயர் பண்ணி கீழே கூட்டணும். ஸோ இது 2 கூட்டுங்க. 2 ஆண்டுன்னு சொல்லிட்டு இதோட கூட்டிக்கணுங்க. ஸோ 2.04. ஓகேவா? அவ்வளோதாங்க. அது பாருங்கள், அந்த இன்ஸ்டால்மெண்ட் தொகை வேணும். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த 2.04 போட்டோம் இல்லையா, அதை கீழே போடுறேன். கணக்கில் கொடுத்துருப்பான் 2550, அதை மேலே போடுறேன் இன்ட்டு. ஓகேவா? இங்கே 1.04ன்னு இருக்கு பார், எங்கே அதோ இங்கே கண்டுபிடிச்சிருப்பார். இதை ஸ்கொயர் பண்ணணும். 2 வருஷத்துக்குனா ஸ்கொயர் பண்ணணும், 3 வருஷத்துக்குனா க்யூப் பண்ணணுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க சார். அவ்வளோதான் சார். இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க. இங்கே பாருங்கள், 2550 டிவைட் 2.04. 1.04 104 ஸ்கொயர் எப்படி போடலாம்? 104 இன்ட்டு 104 ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும். 100 கூட ப்ளஸ் 4 மறுபடியும் ஒரு 4 கூட்டினா 108 அப்படின்னு வரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே, ஒரு 2 சாந்தல் இங்கே 2 சாதம் இருக்குல்ல, அப்போ 4 சாந்தல் புள்ளி வச்சா 1 2 3 4 சாந்தல் புள்ளி வச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.0816. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சர். இது எப்படி சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 2 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே 4 டிஜிட்டு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே 4 டிஜிட். இதை சிம்பிளை பண்ணுங்கள், சரியா ஆன்சர் கிடச்சிரும். 2550 10.816 டிவைட் அதாவது 20/400. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், ஒரு 0வா, மறுபடியும் எதில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 5 20, சாரி 5 25, 1 5 5. ஓகேவா? இங்கே பாருங்கள், 4 5 20, ஒரு 0 அப்போ 8 5 40. இங்கே பாருங்கள், 51 408 எத்தனை மடங்கு வரும்? 8 மடங்கு வரும் இல்லையா? ஏன்னா 8 5 40. அப்போ இது 1 மடங்கு 51, இல்லை 3ஆல் கூட அடிச்சுட்டு வரலாம். இது 8 மடங்கு. அவ்வளோதான் சார். மீது என்ன இருக்குது? மேலே 10,816 தான். இது 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஆன்சருங்க. ஓகேவா? என்ன வரும்? 8 8 8 8. மீதி எவ்வளோ? 2 28. ஓகேவா? இங்கே பாருங்கள், மீதி எவ்வளோ? 2 28, 1 8 8 2 8 16, 3 8 24, 4 8 32 வருது. அப்போ 3 8 24, மீதி 2 21. இங்கே பாருங்கள், இங்கே போகிறோம் பாருங்கள், இங்கே இடம் இல்லை. 1 0 816 8ஆல் டிவைட் பண்ணணும், அதானே? இங்கே பாருங்கள், 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 8 8, மீதி எவ்வளோ? 2 28, 3 8 24. ஓகேவா? மீதி 4 1. அப்போ 8 40, மீதி 1 16, 2 8 16. அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 1352 தான் தனி இன்ஸ்டால்மெண்ட். இதுக்கு இந்த கேள்வி தான் ஆர்எஸ் அகர்வால். இந்த கேள்வி அப்படியே இருக்கும். டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரே ஒரு முறை இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. பார்த்துங்க. மெத்தடு புரியுதுங்களா? புரியுதா சார்?
ஸோ 2 ஆண்டுகள்லாம் ஃபஸ்ட்டு 1 மடங்கு, அதுக்கப்புறம் அது 2 ஆண்டுகள்ன்றது இங்கே போடுறோம். மறுபடியும் 3 ஆண்டுகள்ல இதை ஸ்கொயர் பண்ணி 3த்தையும் கூட்டணும். இங்கே 2 ஆண்டுகள்ல 2 மட்டும் கூட்டிடுறேன். இந்த இடத்துல இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஆண்டுகள்லாம் ஸ்கொயர் பண்ணோம், 3 ஆண்டுகள்லாம் கியூப் பண்ணணும் பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முனிசிபாலிட்டி எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ஆண்டுதோறும் 20% 2 சம தவணைகளில் 1100 திரும்ப செலுத்த வேண்டும். கூட்டு வட்டி வீதம் ஆண்டுதோறும் 20% எனில் ஒவ்வொரு தவணையுடைய மதிப்பை காண்க. இப்போ 120/100 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு 0 அப்போ 1.2 அப்படின்னு வருமா? ஓகேவா? இப்போ ஒரு ஆண்டுனா 1, 2 ஆண்டுனா 1.2, இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 2.2 அப்படின்னு இருக்கும். அதுதானே? அப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 2.2 மடங்கு தான் எவ்வளோனா 1100 இன்ட்டு இந்த 1.2 ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா 2 ஆண்டுகள் என்ன பண்ணணும், 1.2 ஸ்கொயர் பண்ணணும். இதே 3 ஆண்டுகள் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். அவ்வளோதான். சரி, சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சருங்க. இப்போ பாருங்க 100 இன்ட்டு 1.12 144 இல்லையா? அப்போ 1.44 டிவைட் 2.2. இங்கே மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இங்கே 1 டிஜிட் இருக்குண்ணா, இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கிட்டு புள்ளி தூக்கிடலாம். அப்போ 1100 இன்ட்டு 144 டிவைட் 220. ஒரு 0 2 11 22, ஒரு 11 11, ஒரு 0, ஓ 2 2 2 10. அவ்வளோதான் சார். 144 அஞ்சால் பெருக்குங்க, 5 நாள் 20, மீதி 2, 5 நாள் 20 22 22, ஓ 2 2, ஓ 5 5, 5 2 720 ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க. ரெண்டு போட்ட 2 கணக்கும் ஒரே மாதிரி கணக்கு, அதனால் நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா? ஸோ எப்படி போடணும், 2 வருஷத்துக்கு கேட்டால் எப்படி போடணுன்றதை பார்த்துக்குங்க. அடுத்தது இதுவும் 2 ஆண்டுகள் முடிவில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோனா 4%. அப்போ 104/100 அப்படின்னு போடுறோம். அப்போ 1.04 அப்படின்னு மாறும். அப்போ 1 மடங்கு, அப்போ 1.04 அதுதானே? அப்போ 2.04 அப்படின்னு கிடைக்குதுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் சார், அவ்வளோதான். இப்போ இங்கே நல்லா கவனிங்க. நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் வேணும்னா, ஒவ்வொரு தவணை தொகை வேணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டேன். கீழே எவ்வளோ 2.04 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5100 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 1.04 இதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா 2 ஆண்டுகள் கிட்ட ஸ்கொயர் பண்ணணும், 3 ஆண்டுகள் கிட்ட கியூப் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள். ஸோ 5100 அப்படின்னு போட்டுட்டேன். 1.04 ஸ்கொயர் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, 104 இன்ட்டு 104. இது கூட மறுபடியும் ஒரு 4 கூட்டோம்னா 108. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. எத்தனை ஸ்தானம், 4 ஸ்தானத்தில் புள்ளி வச்சோம்னா 1.081 டிவைட் 2.04. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே 4 டிஜிட்டு, கீழே 2 டிஜிட்டு, அப்புறம் 2 0 சேர்த்துட்டு பாயிண்ட்டை தூக்கிடலாம். இப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். 5100 இன்ட்டு 10,816 டிவைட் 20,400. இங்கே பாருங்கள், இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? ஓகேவா? சரி, 51 எத்தனை மடங்கு இது வரும் பாருங்கள், 4 5 20, 4 மடங்கு வருமா? ஏன்னா 4 5 20 200, ஒரு நாள் 4, இது 1 மடங்கு, இது எத்தனை மடங்கு, 4 மடங்கு. அவ்வளோதான். சரி, இது அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிட்டா ஆன்சருங்க. 10,816 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4, அதான் 2 நாள் 8. ஸோ 2 நாள் 8 அப்படின்னு மாறுது. மீதி எவ்வளோ, 2 28, 7 நாள் 28, மீதி 0 1 வருது. அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 16, 4 நாள் 16 முடிஞ்சு போச்சா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2704 தான் சரியான ஆன்சர். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கணக்கு பார்த்துக்குங்க நல்லா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4வது கணக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுவும் 2 ஆண்டுகள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4% அமௌண்ட் வந்து 2550 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் ஒவ்வொரு சவணத்தொகையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ 4%னா நம்ம என்ன பண்ணுவோம், 104/100 அப்படின்னு போடுவோம். அப்போ ஒரு சாந்தளிப்பு 2 சாந்தளிப்பு வச்சா 1.04. ஸோ ஃபஸ்ட்டு 1 மடங்கு, அப்போ 1.04 மடங்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2.04 அதானே? அப்போ ஒவ்வொரு தவணை தொகை வேணும்னா 2.04 அப்படின்னு போடுறேன். மேலே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2550. பாருங்கள், இது முன்னாடி தான் இந்த கணக்கு போட்டால் 1352 வரும். அதுக்கு முன்னால் இந்த கணக்கு நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட் சார். அடுத்தது ஸோ 5வது கேள்விக்கு நல்லா கவனிங்க. ஒரு தொகை கடனாக பெறப்பட்டு 2 வருட சமத்தொகையாக 882 ஒவ்வொரு ஆண்டும் 5% அதுதானே? 5% கூட்டு வட்டி அனுமதிக்கிறது. கடன் வாங்கிய தொகை
எவ்வாறு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இன்ஸ்டால்மெண்ட்டு இந்த கணக்கில் கொடுத்துட்டு அந்த மொத்த தொகை என்னன்னு கேட்குறான். அந்த எவ்வளோ தொகை கடனாக வாங்கப்பட்டது அப்படியே ஆப்போசிட்டில் கேட்குறாங்க. தெரியுதா? ஸோ இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. அப்படியே ஆப்போசிட்டில் கேட்குறேன். இது எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. ஓகேவா? சரி, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5ஆ? அதனால் 105/100 அப்படின்னு போடுறோம். 2 சான் தள்ளி புள்ளி வச்சா 1.05 அப்படின்னு போடுறோம். ஸோ 2 வருஷங்கள் சொல்கிறதால 1 மடங்கு 00 1.05. இப்போ 5 வரும், இங்கே 0 வரும். அப்போ 2.05 அப்படின்னு மாறுமா? இங்கே பாருங்கள், இங்கே அமௌண்ட்டை கொடுத்துட்டான் 882 ஈக்குவல் டு இதான் அசல் தொகை பி டிவைட் 2.05 இன்ட்டு இங்கே என்ன பண்ணணும் 1.05 ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான் சார். ஸோ 105 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது +5 தானே. அப்போ 110 அப்படின்னு போகலாம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. எத்தனை ஸ்தானம்? 4. 1 2 3 4 ஸ்தானம் புள்ளி வச்சுன்னா 1.1025 அப்படின்னு மாறுங்க. ஓகேவா? இப்போ பி மட்டும் வேணும், இது மேலே கொண்டு போயிடலாமா? 882 இன்ட்டு 2.05 டிவைட் இது மொத்தம் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1.1025 ஈக்குவல் டு இதுதான் மொத்த தொகையில் கண்டுபிடிக்கணுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே 2 டிஜிட் இருக்கா, கீழே 4 டிஜிட் இருக்குது. அப்போ மேலே 2 0 சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 882 இன்ட்டு ஓகேவா 20,500 டிவைட் 1102.5 இதான் சரியான ஆன்சர். ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும் சார் உங்களுக்கு. ஓகேவா? எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே முதல்ல 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 4 5 20, 1 5 5 2 0. இங்கே பாருங்கள், 2 5 10, மீதி 1, 2 5 10. ஓகேவா? 2 கம்மியாக இருக்குது, ஒரு 0 போடுறேன். ஸோ 5 25. மறுபடியும் 5ஆல் ஓகேவா? 5ஆல் கேன்சல் பண்ண வரும் 8 5 40. 8 5 40, மீதி 1, 2 5 10. இங்கே பாருங்கள், 8 5 40, 2 5 10, ஒரு 0. இது 5ஆல் கேன்சல் பண்ண என்ன வரும்? 4 5 20, மீதி 2, 4 5 20, 1 5 5. இங்கே பாருங்கள், 882 இருக்கா, 441 இருக்கா, இது 2 மடங்கு தானே. இது அப்படியே கேன்சல் ஆகும் பாருங்கள். இது 1 மடங்கு, இது 2 மடங்கு. அப்போ ஆன்சர் என்னென்னா 820 2ஆல் பெருக்கணும்னா ஆன்சருங்க. இதை பெருக்குங்க, 2 0 0, 2 2 4, 2 8 16. அப்போ மொத்த தொகை என்னென்னா 1640 தான் சரியான ஆன்சர். இந்த கணக்கு புரியுது? அப்படியே ஆப்போசிட்டில் கேட்குறாங்க. தவணை தொகையை கொடுத்துட்டு கடனாக வாங்கிய மொத்த தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஸோ 1440. இங்கே அப்படியே மாற்றி போகிற தெரிஞ்சுங்களா? இதுக்கு முன்னாடி இங்கே பின்னு போட்டால் இங்கே வந்தால் டிஃப்ரென்ஸ் ஒரு தவணை தொகையும் மொத்த தொகை இங்கே போட்டிருந்தேன். இங்கே அப்படியே மாற்றி போகிறேன். ஸோ இந்த 2 கணக்கு மெத்தடையும் நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டு கணக்கு 3 ஆண்டுகள் கேட்டால் எப்படி போடணும் அப்படின்றத சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், 20% வட்டி வீதம் கடனாக வாங்கப்பட்ட 3640 தொகையானது 3 சம தவணைகளில் திரும்ப செலுத்த வேண்டும் கூட்டு வட்டியில். ஓகேவா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. கூட்டு வட்டியும் கணக்கு கொடுத்துருவானுங்க. ஒவ்வொரு தவணை தொகையினுடைய தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 20% 120/100, ஒரு 0 ஒரு 0. அப்போ 1.2 அப்படின்னு வருமா? சரி, 3 ஆண்டுகள் என்ன பண்ணணும்? முதல்ல 1 மடங்கு, அதுக்கப்புறம் 1.2. இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1.12 ஸ்கொயர் 144 இல்லையா? 44 அப்படின்னு வரும். அவ்வளோதான். சரி, மொத்தம் கூட்டுங்க. இங்கே ஒரு 0ன்னு சேர்த்துக்கலாம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0ன்னு சேர்த்துக்கலாம். இப்போ 4 6 3.64ன்னு மாறும். அதுதானே? அவ்வளோதான் சார். ஏன் இது ஒரு வாட்டி ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம் தெரியுதா? 3 ஆண்டுகள் கேட்டால் முதல்ல 1 மடங்கு, அதுக்கப்புறம் இங்கே போட்டோம் அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணணும். இங்கே பாருங்கள், 3.64 மடங்கு தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3640 இன்ட்டு நான் என்ன பண்ணணும்? இங்கே 1.2 இருக்குது பாரு, அதை க்யூப் பண்ணணும். இதே 2 ஆண்டுகள்லாம் ஸ்கொயர் பண்ணுவோம். 3 ஆண்டுகள் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? க்யூப் பண்ணணும். இப்போ 12 க்யூப்னு நம்மளுக்கு தேவை சார். 12 க்யூப் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 1728ன்னு வரும். நீங்கள் என்ன போடுங்க, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, மறுபடியும் ஒரு 12 பெருக்குனிங்கன்னா 1728 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? அதை தான் இதில் போடுங்க. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, இங்கே 1.2 தானே. அப்போ இங்கே புள்ளி வச்சுன்னா 3 சாந்தத்தில் புள்ளி வச்சு என்ன வரும்? 1 பாயிண்ட் சம்திங்னு மாறும். இங்கே பாருங்கள், 3640 இன்ட்டு 1.728 டிவைட் 364. இப்போ பாருங்கள் 3.64. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். அப்போ ஒரு 0 இங்கே சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ பாயிண்ட்டை மொத்தம் தூக்கிடலாமா? இப்போ 3640 இன்ட்டு 1728 டிவைட்
3640 அவ்வளோதானே. இது அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. நான் இப்போ ஆன்சர் என்ன 1728 தான் சரியான ஆன்சர். ஸோ இன்றைக்கி ஒரு மெத்தடை நம்ம ஷார்ட்கட்டை கற்றுக்குறோம் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எஸ் அகர்வால் இருக்குது. ஸோ எல்லா மெத்தடும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ குரூப் 1 கொஸ்டின் பேப்பரே பார்த்துருக்கோம். 4 கேள்வி 5 கேள்வி கொஞ்சம் செக் வைக்கிற மாதிரி கேட்குறானுங்க. அதனால் எந்த அளவுக்கு நம்ம தேடி தேடி படிக்கிறோமோ அந்தளவுக்கு கட்டாயம் நமக்கு என்ன கொடுக்கும், கொஸ்டின்ஸ் நம்ம கை கொடுக்கும். அதுக்கு முதல்ல பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.